அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று உலக முதலுதவி தினம், வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் டே. நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 2வது சனிக்கிழமை அன்று உலக முதலுதவி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு 14ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தை செஞ்சிலுவை சங்கம் 2000வது ஆண்டில் அறிமுகப்படுத்தியது. ஆபத்தான நிலையில் இருப்பவர்களை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லும் முன் அவர்களுக்கு தேவையான அவசர சிகிச்சை அளிப்பதைத்தான் முதலுதவி என்கிறோம். ஒரு உயிரை காக்க, மேலும் ஆபத்து ஏற்படாமல் இருக்க, ஒரு குறிப்பிட்ட தாக்குதலில் இருந்து பாதிக்கப்பட்டவரை மீட்க என்று பலவற்றுக்கும் முதலுதவி என்பது பயன்படுகிறது. உலக அளவில் மனித உயிர்களை பலி வாங்குவதில் முதலிடம் வகிப்பது சாலை விபத்து, ரோட் ஆக்சிடென்ட். உலக அளவில் 30 வினாடிகளுக்கு ஒருவர் சாலை விபத்தில் உயிரிழக்கிறார். விபத்து நிகழ்வுகளில் அது நிகழ்ந்த சில நிமிடங்களுக்குள் 50% மேல் உயிரிழப்பு ஏற்படுகிறது. இருந்தாலும் இந்த உயிரிழப்பை தடுக்க முடியும். அடிபட்டவருக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளித்தார். முதலுதவி பயிற்சி விபத்தின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவசர காலங்களில் உதவுவதற்கும் சிறப்பாக செயல்படுவதற்கும் தேவையான திறமையை கொடுக்கிறது அந்த முதலுதவி பயிற்சி. இந்தியாவில் விபத்துக்களால் உயிர் இழப்பவர்களில் 80% பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட முதல் 1 மணி நேரத்தில் பலியாகிறார்கள். இத்தகைய விபத்தில் சிக்கியவர்களுக்கு முறையான முதலுதவி மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கு முன்பே கிடைத்திருந்தால் அவர்கள் நிச்சயம் காப்பாற்றப்பட்டு இருப்பார்கள். அந்த அளவுக்கு முதலுதவி என்பது தேவையானதாகவும் அவசியமானதாகவும் இருக்கின்றது. முதலுதவி செய்பவர் மருத்துவர்கள் வந்து சிகிச்சை அளிக்கும் வரை கூட இருந்து முழு விவரத்தையும் மருத்துவருக்கு தெரிவிக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் முதலுதவி பெட்டி, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் என்பது இருப்பது மிகவும் நல்லது. அதை அவ்வப்போது பராமரிக்க வேண்டும். அதில் துணி, காயங்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய மருந்து, அவசர உதவி எண்கள், அருகில் இருக்கும் மருத்துவமனை மற்றும் மருத்துவர்களின் தொலைபேசி எண்களை குறித்து வைத்திருக்க வேண்டும். பல மருத்துவமனைகளிலும் செஞ்சிலுவை சங்கங்களிலும் முதலுதவி செய்வதற்கான பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். இலவசமாகவும் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதை கற்றுக்கொள்வது ஒவ்வொருவரின் சமூக கடமையாகும். அந்த முதலுதவி சிகிச்சை என்பது உயிரை காப்பாற்றும். அது எங்கேயும் எப்போதும் எல்லோருக்கும் தேவையான ஒரு உயிர் காக்கும் ஆயுதம் என்றால் அது மிகையாகாது. இந்த ஆண்டின் கருப்பொருள் ஃபர்ஸ்ட் எய்ட் இன் தி டிஜிட்டல் வேர்ல்ட் என்பதாகும். முதலுதவி குறித்த அறிவை கற்பிப்பதற்கும் பகிர்வதற்கும் டிஜிட்டல் கருவிகள், பயன்பாடுகள் மற்றும் ஆன்லைன் தளங்களை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை இந்த கருப்பொருள் வலியுறுத்துகிறது. இதில் ஒரு குறைந்தபட்சம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன என்று பார்த்தால், நல்ல வசதிகளை உடைய முதலுதவி பெட்டி அனைவர் வீட்டிலும் இருக்க வேண்டும் என்பது ஒன்று. 2வது, தீக்காயங்கள் மற்றும் வெட்டுக்கள் போன்ற பொதுவான காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க தெரிந்திருக்க வேண்டும். 3வதாக, சுளுக்கு போன்றவை ஏற்படும் இடங்களில் நேரடியாக ஐஸ் கட்டி வைக்கக்கூடாது. அதை ஒரு பாலித்தீன் பையில் வைத்து சுளுக்கு ஏற்பட்ட இடத்தில் வைக்கும் பொழுது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து, சிறு தீக்காயங்களுக்கு மட்டுமே
கிரீம் போன்றவைகளை பயன்படுத்த வேண்டும். வீட்டில் எப்பொழுதும் எந்நேரமும் மருத்துவர்களின் ஃபோன் நம்பரும் முகவரியும் அவசரத்திற்கு அனைவரும் பார்க்கும்படி ஒட்டி வைத்திருக்க வேண்டும். முதலுதவி நேரம் என்பது உயிர் காக்கும் பொன்னான நேரம் என்பதை மனதில் கொண்டு விரைவாக செயல்படுவதன் மூலமே ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் என்ற விழிப்புணர்வை இந்த நாளில் நாம் மனதில் கொள்ள வேண்டும். மீண்டும் நாளை சந்திப்போம்.